வணக்கம் மக்களே! எல்லோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய சேனல் ஆரம்பிச்சு இப்ப 6 மாசம் முடியுது. 6 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்குது. எனக்கு மானிடைசேஷன் வந்து 5 மாசத்துலயே வந்திருக்கணும். ஆனா ஒரு தறுதல நாய் வந்து ஸ்ட்ரைக் குடுத்து அது பண்ணி தில்லாலங்கடி வேலை பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்ப வந்து மொத்தம் கிளியர் ஆயிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே பண்ணி குடுத்துருக்காங்க பக்காவா. ஆ நல்ல மனசா இருந்தா எங்க இருந்தாலும் ஜெயிக்கலாம்ங்க. அது ஒண்ணு தான் நான் சொல்ல முடியும். வேற எதையும் அதில சொல்ல விரும்பல. என்னுடைய சேனலுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து எப்படிலாம் கமெண்ட் போட்டாங்க, எப்படி லைக் போட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு யூடியூப் ஸ்டுடியோவுல வந்து எனக்கு காட்டுச்சு. அதில வந்து அபி அப்படிங்கிற பொண்ணு வந்து திருநெல்வேலி பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொல்லிச்சு அது ஞாபகம் இல்ல. என்கிட்ட ஃபோன்ல பேசும். ஆ ஒரு வீடியோ கூட விடாது பார்க்கும். ஒரு எந்த வீடியோ வந்தாலும் கமெண்ட் போட்டு லைக் போட்டு விடும் அந்த பொண்ணு. அதுக்காக அந்த பொண்ண இப்படி எல்லாம் நாங்கலாம் போடல அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன் அத சொல்றேன் அப்படின்னா 100க்கு 100% வந்திருக்குன்னு யூடியூப்காரங்களே வந்து மெயில் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க எனக்கு. அந்த ஐடி வச்சு அத எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. மெயில் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நான் அத வந்து இதில ப்ரூவ் பண்ணணும்னா பண்ண மாட்டேன் நானு. அ சொல்றேன். அந்த 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 பொண்ணுக்கு தெரியும். நேத்து வீடியோ நேத்தே போட்டுருக்கணும். போட முடியாம போயிருச்சு. அபி ரொம்ப ரொம்ப நன்றிடா. உன்னுடைய அன்புக்கு இதுதான் உண்மையான அன்பு. சரிங்களா? அவங்க ஒரு ஸ்பெஷல் லேடி அவங்க. நான் வந்து சொன்னேன். ஃபோன் நம்பர்லாம் குடுத்து ஒரு ஓகே பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இருக்குது. நான் வந்து தீபாவளிக்கே வந்து நான் ஏதாவது ஒரு ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சு விட்றேன்ப்பா. உனக்கு புடிச்சத வாங்கிக்கோ அப்டின்னேன். வேண்டவே வேணான்ருச்சு. அந்த பொண்ணு வாங்கவே மாட்டேன்ருச்சு. அவங்க வீட்டுக்காரர் கூட ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதில வந்து இதா சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. நான் ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது சொல்றேன். அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. இவங்க வீட்ல தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எந்த வேலையும் அவங்கனால போய்லாம் நடந்து வெளியில போ முடியாது, செய்ய முடியாது. வீட்லயே வீல் சேர்ல அவங்க வேல, பசங்களுக்கு பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து இப்ப +2 படிச்சுட்டு இருக்காப்படி. ஆ அவங்க வேலைய அவங்களா பார்த்துக்கிட்டு, என்னுடைய சேனலுக்கு வந்து எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் போட்டு, லைக் போட்டு பார்த்துட்டு என்னை காமெடியா என்னைய வச்சிருக்கும். காமெடியாவும் பேசும். அம்மா அம்மாமான்ட்டு என்னைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொண்டு வருது. அதையும் நான் தாராளமா சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் கந்தசாமி ராமாத்தாள் ஸ்டோரின்னு ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறேன். அத பார்த்துட்டு அடுத்தது என்ன எடுக்கலாமான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் ஒண்ணும் யோசிக்க மாட்டேன் அவளுக்காக. இருந்தாலும் அத நான் நெனைப்பேன். அது வந்து கமெண்ட்லயே போட்டு விட்டுரும். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டா இருக்குது. அபி வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து ஒரு சிரிக்கிற மாரி ஒரு வேற கமெண்டா போட்டு விடும். அந்த கமெண்ட வச்சு நான் இன்னொரு அடுத்துல வந்து அத அத வச்சு ஓட்டியிருக்கிறேன். அபி இது உனக்கு கூட தெரியாது. நான் இப்ப சொல்றேன் உனக்கு. நேத்தே வீடியோ போட்டிருக்கணும். நேத்து காலையில தான் நான் பார்த்ததெல்லாம். எனக்கு வந்திருந்ததுனால செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து ரேவதி திருநெல்வேலி. அவங்க வந்து 57% என்னுடைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம்லாம் நார்மல் அவ்வளோதான். மற்ற யாரும் போடல. ஏதோ ஒரு லைவுக்கு வந்தா மட்டும் போட்டு போயிருக்காங்க அவ்வளோதான். வேற யாரும் காட்டல. ஒரு சில பேர் வந்து வெளியில இருக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு பேர்ன்னு சொல்றேன். நீங்க யார் யார் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்க சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு மானிடைசேஷன் வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் இதில அமௌண்ட் வந்தால் ஆகிட்டு தான் இருக்குது. அமௌண்ட் வந்தா கண்டிப்பா அந்த அமௌண்ட்ட வந்து நான் 10 பைசா கூட யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதிக லைக் இந்த மாரி லைக் போட்டு இப்ப அபிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்க போறேன் நானு. ஏதோ ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு விடுவேன். அதெல்லாம் சொல்லிலாம் பண்ண மாட்டேன். நான் எந்த கிஃப்ட்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணுக்கும் சொல்ல மாட்டேன். போய் அங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். இதே மாரி ஒவ்வொருத்தருக்கும் நான் அனுப்பிச்சு விடுவேன். யார் யாரெல்லாம் ஹையில் இருக்காங்களோ அனுப்பிச்சு விடுவேன். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து வயசானவங்களுக்கு மட்டும் நான் உதவி பண்றதுக்காக எடுப்பேன். இதுதான் உண்மை. அ எந்த இது உங்களுக்கு இந்த சேனலோ இல்ல இந்த வீடியோஸோ நான் பேசுறத புடிச்சிருந்தா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க உங்க கையில செய்யாட்டியும் கூட அது வந்து என் மூலமா அடுத்தவங்களுக்கு போன அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா. நன்றி, வணக்கம், பாய்.